வணக்கம் தமிழ் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட் கம்யூனிகேஷன். இது டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் ஒரு மெத்தடு. இதனுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோக்காலை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதனுடைய பேசிக்ஸ் என்ன, இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். இந்த கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு ஃபிலிப்ஸ் லெபார்ட்டரி நெதர்லாண்டில் இருக்காங்க. அவங்க தான் 1980 இயர்லீஸில் இதை டிசைன் பண்ணாங்க. எதுக்காகனா டிவி போர்டு தயாரிக்கும் போது அதனுடைய இன்டர்னல் பெரிஃபரல்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதே கம்யூனிகேஷனை வேறு சில கம்பெனிஸும் அவங்களுடைய போர்ட்ஸு ஐசியில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. I2C, I2C, TWI அப்படின்னு வேறு பேர் வச்சாங்க. அடுத்தது இதை மெயினாக டிசைன் பண்ணது பார்த்தது எதுக்காகனா ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு போர்டுக்கு உள்ள கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு மீட்டருக்கு உள்ளே இருக்கிற போர்டுக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதே டிசைன் பண்ணாங்க. இதை லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் என்னென்ன டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா, இது ஒரு 2-way கம்யூனிகேஷன், சீரியல் கம்யூனிகேஷன் அண்டு ஹாஃப் டியூப்ளெக்ஸ் டைப்பு, சிங்கர்னஸ் கம்யூனிகேஷன். இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இந்த கம்யூனிகேஷனுக்கு மொத்தமாக தேவைப்படுறதே பார்த்தீங்கன்னா 2 லைன் தான், SDA, SCL. அதாவது சீரியல் டேட்டா எதுக்காகனா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக, சீரியல் கிளாக் எதுக்காகனா கிளாக் சிங்கர்னைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது 5 வோல்ட் மற்றும் 3.3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற ஐசிஸில் இந்த கம்யூனிகேஷன் இருக்குது. இதில் கம்யூனிகேட்டர் ஆகிற அத்தனை டிவைஸுக்குமே ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் மூலமாக தான் இந்த கம்யூனிகேஷன் நடக்கும். இதனால் என்னென்னா, நம்ம எந்த ஒரு ஐசிக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் போகும், வேறு எதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே பஸ்ஸு, அதாவது SDA ஒரு லைன், SCL ஒரு லைன், இந்த ரெண்டு லைனில் கிட்டத்தட்ட 127 டிவைசஸ் கனெக்ட் பண்ணலாம். அது 8 பிட் அட்ரஸாக இருக்கிறப்போ. அதே இல்லைன்னா 1023 டிவைசஸ் 10 பிட் அட்ரஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த பஸ்ஸோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா அப் டு 3.2 Mbps வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் இதில் எப்படி நடக்கும்னா, மாஸ்டர் ஸ்லேவ் பிக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதாவது மாஸ்டர்னால் என்னென்னா, அதுதான் என்ன டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை அங்கேருந்து வாங்கணுங்கிறத முடிவு பண்ணும். ஸோ ஃபுல் கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்லேவ் எந்த கண்ட்ரோலும் பண்ணாது. ஸ்லேவ் ஜஸ்ட்டு மாஸ்டர் கேட்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் பண்ணும். அடுத்தது இதனுடைய SDA, SCL லைனில் கண்டிப்பாக புல்லப் ரெஜிஸ்டர்ஸ் போடணும். காரணம் என்னென்னா, இதுக்குள்ள இன்டர்னலாக இருக்கிற சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரெயின் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ புல்லப் ரெஜிஸ்டர் அவுட்டில் போடும்போது மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா எரர் வரும். இதில் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஒரு சிலதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். 2-way கம்யூனிகேஷன். இந்த 2-way கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாஸ்டர் இருக்கும், ஒரு ஸ்லேவ். அப்படி இல்லைன்னா இதே பஸ்ஸில் நிறைய மாஸ்டர் நிறையா ஸ்லேவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்லேவ் எடுத்துங்க. இந்த SDA, SDAவோடையும் SCL, SCLோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது டேட்டா லைனோடையும் கிளாக் லைனோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். இது போக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மாஸ்டர் ஸ்லேவ், அதாவது அந்த பஸ்ஸில் எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருந்தாலும் அதனுடைய எல்லா கிரவுண்ட் பாயிண்ட்டும் காமனாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டேட்டா கம்யூனிகேஷன் ராங்காக தான் நடக்கும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஒரு ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் தான் ஒரு நேரத்தில் கம்யூனிகேஷன் நடக்கும். ஒன்று மாஸ்டர் ஸ்லேவுக்கு டேட்டாவை அனுப்பும், அப்படி இல்லைன்னா ஸ்லேவ்லேருந்து டேட்டாவை வாங்கும். ஏதாவது ஒன்று தான் நடக்கும். இந்த பஸ்ஸில் எத்தனை டிவைஸ் இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் ஒரு மாஸ்டருக்கும் ஒரு ஸ்லேவுக்கு நடுவில் மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடக்கும். மற்றதெல்லாம் வெயிட் பண்ணணும் கம்யூனிகேஷனுக்காக. அடுத்தது இது ஒரு சீரியல் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா சீரியலாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது ஒவ்வொரு பிட்டுக்கும் ஒரு கிளாக் பல்ஸ் ஜென்ரேட் ஆகணும்.
அப்போ தான் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரு பைட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா 8 கிளாக் பல்ஸு தேவைப்படும். இந்த I2C கம்யூனிகேஷனில் மாஸ்டர் ஸ்லேவுக்கு ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அதை இங்கே பார்க்க போகிறோம். மாஸ்டர் ஸ்லேவ் கம்யூனிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே பஸ்ஸில் வந்து நிறையா மாஸ்டர்ஸும் ஸ்லேவ்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. இல்லை சிங்கிள் மாஸ்டர் நிறையா ஸ்லேவ் கனெக்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா நிறையா மாஸ்டர் சிங்கிள் ஸ்லேவ் கனெக்ட் ஆகிருக்கும். மாஸ்டர்னால் என்னென்னா அது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோ ஒரு ப்ராசஸராகவோ இருக்கும். அது வந்து அதுக்கு தேவையான டீட்டெயிலில் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது வந்து பெரிஃபரல் வழியாக நடக்கும். இப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது I2C பஸ்ஸு. அதாவது இது வந்து சீரியல் கம்யூனிகேஷன் பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை மாஸ்டர் எத்தனை ஸ்லேவ் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பஸ்ஸுக்கு வந்து காமனாக வந்து நீங்கள் ஒரே ஒரு புல்லப் ரெஜிஸ்டர், அதாவது STL லைனுக்கு ஒரு புல்லப்பும் SAL லைனுக்கு ஒரு புல்லப்பும் வந்து கனெக்ட் பண்ணி அதனுடைய சப்ளை வோல்டேஜில் கனெக்ட் பண்ணிடணும். இது முன்னாடி சொல்லியிருப்பேன், ஸோ நோட் பண்ணிங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்டு. இன்னொரு மாஸ்டர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ராஸ்பெரி போர்டு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்லேவ்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வெவ்வேறு டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யும். ஒன்று டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம், அல்லது ஒரு டிஸ்பிளேவாக இருக்கலாம். ஸோ எதா வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த லைனில் எல்லாம் காமனாக இருக்கிறதுனால இந்த மாஸ்டரும் சரி இந்த மாஸ்டர் 2வும் சரி இந்த 3 ஐசியும் வந்து எப்போ வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். இதில் 8 பிட் அட்ரஸ் மோடு இருக்கும், 10 பிட் அட்ரஸ் மோடு இருக்கும். சில டிவைசஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணும்போது 8 பிட்டில் பண்ணுவாங்க, சில மேனுஃபேக்சரர்ஸ் வந்து 10 பிட்டில் பண்ணுறாங்க. அப்படி 8 பிட் அட்ரஸ் இருக்கும்போது அந்த பஸ்ஸில் வந்து 128 டிவைசஸ் வரைக்கும் நாம் கனெக்ட் பண்ணலாம். அதே வந்து 10 பிட் அட்ரஸ் டிவைசஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது 1023 டிவைசஸ் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த I2C கம்யூனிகேஷனில் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 3.2 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு முதல் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன ஸ்பீடுங்கிறத இங்கே பார்க்கலாம். இந்த மொத்தம் 4 விதமான ஸ்பீடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மோடு, ரெண்டாவது ஃபுல் ஸ்பீடு மோடு, மூணாவது ஃபாஸ்ட் மோடு, நாலாவது ஹை ஸ்பீடு மோடு. இந்த 4 மோட் ஆஃப் ஸ்பீடுக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் மோடில் 100 kbps ஸ்பீடில் கம்யூனிகேஷன் நடக்கும். ஃபுல் ஸ்பீடு மோடில் 400 kbps ஸ்பீடில் கம்யூனிகேஷன் நடக்கும். ஃபாஸ்ட் மோடில் 1 Mbps ஸ்பீடில் கம்யூனிகேஷன் நடக்கும். ஹை ஸ்பீடு மோடில் 3.2 Mbps வேகத்தில் கம்யூனிகேஷன் நடக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 24C04ன்னு ஒரு ஐசியை காட்டியிருக்கேன். இது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு 4 கிலோபைட்டு உள்ள ஒரு EEPROM. EEPROMனா தெரியும், ஃப்ளாஷ் பண்ணுறது. அதாவது எத்தனை வாட்டி வேணாலும் ரீட் ரைட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்கலி. இதில் பார்த்தீங்கன்னா 1 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ண இந்த ஐசி. இதனுடைய டேட்டா ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா A1 A2 A0ன்னு 3 டெர்மினல் இருக்குது. இந்த டெர்மினல் ஆக்சுவலாக என்னென்னா அட்ரஸ் டெர்மினல். சில ஐசிஸில் வந்து அதனுடைய அட்ரஸ் யூனிக்காக இருக்குன்னு சொன்னால் அந்த அட்ரஸ் வந்து இன்டர்னலாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில ஐசிஸ், இந்த மாதிரி மெமரி ஐசிஸில் பார்த்து அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அட்ரஸ் லைனில் ஒரு சில பிட்ஸை மட்டும் வெளியே வந்து யூசர் டிஃபைனுக்காக கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் 1s and 0 வெளியே செட் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து அதனோட அட்ரஸ் மாறும். ஒருவேளை இந்த ஐசி ஒரு சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறீங்க, இதனுடைய மெமரி வந்து உங்களுக்கு பத்தலை, அடிஷ்னலாக தேவைப்படும் போது நீங்கள் இந்த 3 பிட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அது இல்லாமல் அடுத்த 3 பிட்டு வேறு விதமாக செட் பண்ணிங்கன்னா இந்த ஐசியை வந்து மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம அந்த ப்ரோட்டோகால் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லித்தரேன். இந்த I2C கம்யூனிகேஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸை பார்ப்போம். அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு தேவைப்படுறது 2 லைன் தான். இன்கேஸ் பிசிபியாக இருந்தால் 2 ட்ராக் இருந்தால் போதும். அதே வந்து ஒரு போர்டு இன்னொரு போர்டு கனெக்ட் பண்ணும்போது 2 வயராக இருந்தால் போதும். அது போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிரவுண்டு வயர். இந்த கிரவுண்டு வந்து இந்த கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, எல்லா விதமான கம்யூனிகேஷன்லையும் காமன் பண்ணணும். அடுத்தது இதில் வந்து 1023 டிவைசஸ் வரைக்கும் 2 ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணி அதில் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அடுத்தது என்னென்னா
சிங்கிள் பெரிஃபெரல் கேன் பி யூஸ்டு பை மல்டிபிள் கண்ட்ரோலர் ஆன் சேம் பஸ். அதாவது ஒரு ப்ரெஷர் சென்சாரோ இல்லை ஒரு ஐசி ஏதோ ஒன்று இருக்குன்னா அதில் வந்து வேறு வேறு கண்ட்ரோலர்ஸ் இருக்கா, அதெல்லாம் வேறு வேறு வேலை பார்க்குதுன்னா அந்த ஒரே பெரிஃபெரலை வந்து அந்த கண்ட்ரோலர்ஸ் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இது சர்க்யூட் டிசைன் மற்றும் பிசிபி டிசைன் பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்டு காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா நிறையா லைன் கிடையாது, கம்யூனிகேஷனுக்கு நிறையா லைன் கிடையாதுனால இந்த சர்க்யூட் வந்து காம்பேக்டாக இருக்கும். அடுத்தது ஐசியை வந்து எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு போர்டில் ஒரு 4-5 ஐசியோ அல்லது பெரிஃபெரல் டிவைசஸ், அதாவது I2C சப்போர்ட் பண்ணுறது பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருந்தால் நீங்கள் அதை எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். அந்த ஒரு ஐசியோட ஆப்ரேஷன் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர மற்றதெல்லாம் எந்த அஃபெக்ஷனும் வராது. அடுத்தது இதில் பார்க்க போகிறது இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதிகபட்சமே பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டர் லென்த் உடைய பஸ்ஸு தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது இது ஹாஃப் டியூப்ளெக்ஸாக இருக்கிறதுனால இது ஒரு ரியல் டைம் கண்ட்ரோலாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் டைம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த டைமில் நடக்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து வெயிட் பண்ணி தான் அடுத்த கம்யூனிகேஷனும் பண்ண முடியும். அடுத்து இதுக்கு ஸ்பீடு வந்து 3.2 Mbps கீழே மட்டும்தான் இருக்குது. ஸோ 3.2 Mbps வரைக்கும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸ்பீடு வேணும்னா நம்ம இந்த கம்யூனிகேஷனை சூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு பஸ்ஸு டேமேஜ் ஆச்சுன்னா டோட்டலாக அது கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா டிவைஸஸும் வந்து ஆப்ரேஷன் அஃபெக்ட் ஆகும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இன்கேஸ் ஒரு மாஸ்டர் நிறையா ஸ்லேவ் ஐசி இருக்குன்னா அந்த மாஸ்டர்லேருந்து போகிற இடத்துலையே வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு எஸ்டிஏவோ அல்லது எஸ்சிஎல்லோ ஏதாவது ஒன்று கட் ஆனாலும் அந்த டோட்டல் ஆப்ரேஷனும் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிரும். இதில் வந்து என்ன பண்ணோன்னா எல்லா டிவைஸும் வந்து சேம் வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா காமன் பஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் வர வோல்டேஜஸ் வந்து அடுத்த கனெக்ட் பண்ணுற ஸ்லேவ் ஐசிக்கு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்கேஸ் ஒரு மாஸ்டர் வந்து நீங்கள் 5 வோல்ட்டு டிவைஸ் போட்டுட்டிங்கன்னா அது ஸ்லேவ் வந்து ஒரு 3.3 வோல்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 3.3 வோல்ட் இருக்கிற ஐசி வந்து டேமேஜ் ஆகும். இந்த I2C கம்யூனிகேஷனில் கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இதனுடைய கிரவுண்ட் பின் வந்து, அதாவது எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருந்தாலும் மாஸ்டர் ஸ்லேவ்ஸோடைய கிரவுண்ட் பின் வந்து கண்டிப்பாக காமனாக கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ மட்டும்தான் கம்யூனிகேஷன் கரெக்டாக நடக்கும். ரெண்டாவதாக என்னென்னா, கண்டிப்பாக STL லைன்லேயோ SCL லைன்லேயோ புல்லப் ரெஜிஸ்டர் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் டேட்டா எரர் வரும். மூணாவதாக என்னென்னா, எந்த அளவுக்கு டிவைஸை வந்து இன்னொரு டிவைஸுக்கு க்ளோஸாக டிசைன் பண்ண முடியுமோ அப்படி டிசைன் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கும்போது அந்த பஸ்ஸோட லென்த் அதிகமாகும். அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து இந்த லென்த் வந்து லிமிட்டடுன்னு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அடுத்தது இது ஒரு போர்டிலேருந்து இன்னொரு போர்டுக்கு கம்யூனிகேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன மாதிரி கேபிள் யூஸ் பண்ணோம்னா ட்விஸ்டட் பேர் வித் சீல்டோட தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஆகி அந்த டேட்டா எரர் வராமல் இருக்கும். அடுத்தது இதனுடைய வோல்டேஜ், அதாவது ஒவ்வொரு டிவைஸும் நீங்கள் டிசைன் பண்ணும்போதோ இல்லை கனெக்ட் பண்ணும்போதோ அந்த எல்லாத்தோட வோல்டேஜும் பார்த்து சேமாக இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது 5 வோல்ட்டா 3.3 வோல்ட்டான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். எல்லா ஐசியுமே வந்து 3.3 வோல்ட்லேயும் கிடைக்குது, 5 வோல்ட்லேயும் மேக்ஸிமம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஐசியோடையும் யூனிக் அட்ரஸை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது கரெக்டாக அதோட கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இதே ஏதாவது ஒரு பிட்டு வந்து மாறி இருந்தாலும் ஒரு அட்ரஸ் மாறி இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற ஆப்ரேஷன் வந்து நடக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கம்யூனிகேஷனை பற்றின ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.